வான்கோழி. இன்னைக்கு அருமையான வான்கோழி அப்படி இல்லாம இப்படி இல்லாம எப்படின்னா, அதாவது வறுவலும் இல்லாம குழம்பும் இல்லாம தொக்கா சாப்பாடுல பிசைஞ்சு சாப்பிட போறோம். அது எப்படின்னா, மசாலாவை நான் எதுவும் சேர்க்க போறது இல்லை, நானே வறுத்து அரைச்சி இன்னைக்கு சூப்பரா மாட்டு பொங்கலுக்கு அருமையா செய்ய போறோம் வான்கோழி தொக்கை. வாங்க எப்படின்னு பார்ப்போம். அதுதான் இன்னைக்கு மாட்டு பொங்கல் ஸ்பெஷல். பட்டை வகையில பாருங்க, வரமிளகாய், பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, பட்டை, மராட்டி முக்கு, கிராம்பு, அனாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, தனியா. இதான் நம்ம வறுத்து அரைச்சி சேர்க்க போறோம். அடுப்புல செய்ய போறோம். இந்த எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வறுத்து எடுத்துப்போம். அவ்வளவுதான், நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பக்கத்துல பாருங்க அம்மிக்கல். நாங்க பொங்கலுக்கு புதுசா ஒரு அம்மிக்கல் வாங்கியிருக்கோம். இதுல தான் நம்ம அரைக்க போறோம் நம்ம மசாலாவை. இப்போ நம்ம புது அம்மிக்கல்ல அரைக்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம மசாலா அரைச்சதுலேயே சாம்பார் வெங்காயத்தை இடித்து அரைச்சிப்போம். மசாலாலாம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா வந்து வான்கோழியை அந்த முடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அடுப்பில் சுட்டு அதையும் சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி வெட்டி வச்சுட்டாரு. இப்போ நம்ம சுத்தமான கடலை எண்ணெய்லாம் செய்ய போகிறோம். ரெண்டு பெரிய வெங்காயம், 3 தக்காளி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துப்போம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். தக்காளி சேர்த்துப்போம். அரைச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். கருவேப்பிலை போட்டுப்போம். மல்லித்தூள் சேர்த்துப்போம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். இப்போ சுத்தம் பண்ணி வச்சு வான்கோழி சேர்த்துப்போம்.
பாருங்க பாத்திரத்துல பத்தவே இல்லை, அவ்வளோ பெரிய கோழி, வான் கோழி. லெக் பீஸ். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துப்போம். வாசனை பறக்குது. சூப்பரான வான்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. புதுவிதமான ஸ்டைலு. இருங்க இருங்க, யாரும் போயிடாதீங்க, நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். பார்க்கும்போது உங்களுக்கே எப்படி இருக்குன்னு தோணும். எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி மாட்டு பொங்கல். இன்னைக்கு மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தேவயானி செஞ்ச வான்கோழி ஆட்டு தொடக்கறி கூட இவ்வளோ பெருசு இருக்காது பாருங்க. வான்கோழி கிரேவி சூப்பராக செஞ்சுருக்காங்க. இன்னும் வாயில் எச்ச ஊறிட்டு இருக்கு. இப்போ சாமி கும்பிட்டோம், சாப்பிடணும். சாப்பிடலாமா? வேற எதுவும் செய்யல ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு. ஆமாம், ஒன்லி வான்கோழி மட்டும் தான், வேற எதுவும் முட்டை மீன் எதுவுமே செய்யல. பரவாயில்ல, இதுவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தான். சாப்பிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணுறேங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஆமாம். சூப்பராக இருக்கு. ஓகே, வான்கோழி வறுவல் செம. வான்கோழி கிரேவி குழம்பும் இல்லை, வறுவலும் இல்லை, சூப்பராக அப்படியே பசங்க சாப்பிட்ற மாதிரி தொக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதான் வான்கோழி ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்றோம். வான்கோழி முட்டை நீங்கள் சாப்பிட உங்களுக்கு தெரியும். வேற எப்படி செஞ்சுருக்காங்க, அதனால் செம சூப்பராக வந்துடுது. கறி மட்டும் 3 கிலோ, 3 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் கறி மட்டுமே. சூப்பராக இருக்கு. ஒரு புடி